ரூபாய் கூட அச்சடிக்காமல் வங்கிகள் என்னென்று கோடிக்கணக்கான லாபத்தினை சம்பாதிக்கிறான்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு எங்களோட யூடியூப் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வங்கிகள் சிம்பிளா ஒரு ஐடியாவை வச்சு கோடிக்கணக்கான லாபத்தினை வந்து சம்பாதிக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, நாங்க வங்கியில கொண்டு போய் வைப்பிடுற எங்களுடைய காசுகள், எங்களுடைய நிதியை வந்து உதாரணத்துக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் வந்து வைப்பிட்டோம்னு சொன்னா, எங்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டுக்கு 5% வட்டியினை தந்துவிட்டு அந்த 1 லட்சம் ரூபாயினை இன்னொரு நபருக்கு வங்கி கடனாக கொடுக்கும். அதற்கு வங்கி 10 அல்லது 15% வட்டியினை வந்து தான் பெற்றுக்கொள்ளும். அப்ப எங்களுக்கு 5% தந்துவிட்டு வங்கி வந்து தான் 10% வந்து லாபமாக எடுத்துக்கொள்ளும். இந்த ஒரு கடன் வழங்கும் முறை, அதாவது லோன் கொடுக்கிற முறையினால மட்டுமே வந்து வங்கிகள் பல கோடி வருமானத்தினை வந்து ஈட்டிக் கொள்கிறார்கள். இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா ஏடிஎம்க்குரிய காசுகள், ஏடிஎம் அட்டைக்குரிய காசுகள், இந்த லோன் ப்ராசஸிங் ஃபீஸ், இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபரிங் ஃபீஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இது போன்ற விஷயங்களாலையும் வந்து வங்கிகள் வந்து லாபத்தினை வந்து ஈட்டிக் கொள்கிறார்கள். இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து மறக்காம திரும்பவும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.